வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே விஜயாவுக்கு சுத்தமாக முடியலனாலும் எல்லோரும் கூப்பிட்டு போயிடுறாங்க. ரோகிணியும் பிரிச்சிடுறாங்க. பிரித்து ஆஸ்பத்திரி கூட்டி போகிறாங்க. அங்கே போய் ஒரு 7 தையல் போடுறாங்க. இதை பார்த்துட்டு பார்வதி, என்ன விஜயா இப்படி இருக்குது அப்படிங்கும்போது, எல்லாமே அந்த ரோகிணி தான், அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை, அங்கே பாரு, நீ மருமக மாதிரி நடத்தணும். நீ என்னமோ எதிரும் புதிருமாக இருக்கிற மாதிரி அவளை ரொம்ப ஒரி பண்ணிக்கிட்டு இருந்தா, அந்த பிள்ளைக்கு சமைக்கிறதே பிடிக்காமல் சமைக்கி, அதில் போய் நீ மனோஜை அப்படி பண்ணிடுவே இப்படி பண்ணிடுவேன்னா அவளுக்கு கோவம் தான் செய்யும். அவன் பொண்டாட்டி என்ன, அதெல்லாம் அவட்ட தேவையில்லாமல் எதுவும் பேசாத, இதோட விடு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, என் வீட்டில் இருந்துக்கிட்டே என் மேலே கை வச்சிட்டான், அவள் என் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜய் அங்கே பாரு, உன் வீடுன்னு எப்படி நீ சொல்லிக்கிட்டு இருப்ப? வீடு பாதி யார் பேரில் இருக்குது, என் பேரில் தானே இருக்குது. என் பேரில் இருக்கிறத என் மருமக்கமாரோ என் மக்கமாரோ இருப்பாங்க. சரிதானே? என் பையன் மாதிரி இருக்கிறத நீ ஒன்றும் சொல்ல முடியாது, என் மருமக்க மாதிரி இருக்கிறது நீ ஒன்றும் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. ஏங்க, எனக்கு போகுதானங்க அவங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, எல்லோரும் எல்லாத்தையும் பயன்படுத்தணும். நீ பேசுகிற மாதிரி பேசணும். மீனாட்ட பேசுகிற மாதிரியே ரோகிணிட்டையும் சுருத்திட்டையும் பேசினோன்னா பருப்பு வேவாது, அதை புரிஞ்சுக்கா. டாக்டர் சொல்லியிருக்காங்க அதிகம் பேசக்கூடாதுன்ட்டு அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க 2 நாள் ஆகும், இங்கே கூட யார் இருப்பா அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, பாத்தியா விஜயா, நீ என்னத்தான் இருந்தாலும் சரி தான், மீனா வெறுத்தாலும் சரி தான், உனக்கு ஒன்றுனா மீனா தான் தலைமாட்டில் இருப்பா அப்படிங்கும்போது, எனக்கு தலைமாட்டில் யாரும் இருக்க வேண்டாம், பார்வதி நீ இரு அப்படிங்கும்போது, ஐயோ எனக்கு போயிடாது, இங்கே உள்ள சூழ்நிலை எனக்கு போயிடாது, எனக்கு ஏசி போட போகிறோம் அப்படிங்கும்போது, இங்கே தான் ஏசி இருக்குது அப்படிங்கும்போது, விஜயா என் வீட்டில் நான் நிமிர்ந்து படுப்பேன், இங்கே சரி வராது, ஏன்னா நீ இரு மீனா, நீ வேணால் பார்த்துக்காமா அப்படிங்கும்போது, மீனா இருக்கிறது சுத்தமாக விஜயாவுக்கு பிடிக்கல. ஆனால் மீனா செய்கிற வேலையை மனம் யாரும் செய்ய மாட்டாங்க, இதுதான் உண்மை நிலை. மீனை நல்லாவே பார்த்துக்கிறாங்க. 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. விஜயா வந்த உடனே ரோகிணியை முறைக்கிறாங்க, ஆண்டி சாரி, அன்றைக்கி நான் ரொம்ப கோவத்தில் இருந்தேன், நீங்கள் பேச தெரியாமல் பேசணுன்னு எனக்கு கோவத்தில் தான் அந்த பொறுக்கஞ்சிட்டு வச்சு வாங்கிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு இப்படி ஆகணும்னு நினைக்கல அப்படிங்கும்போது, எல்லாம் வேணும்னு தாண்டி செஞ்சேன், இந்த மீனா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ தெரியா இருக்கா அப்படிங்கும்போது, அத்தை நான் என்னத்தை செஞ்சேன், உங்கள் கூட 2 நாள் ஆஸ்பத்திரியிலேருந்து வரேன், என்னையும் சொல்லுதியே அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நீ தெரிய கொடுத்தாடி பண்ணுற, நீ தான் தொட்டிலையும் ஆட்டுத கிள்ளையும் விடுத, நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அத்தை என்னத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, எங்கள் அம்மா இப்படி பேசலைன்னா தான் ஆச்சரியம், எங்கள் அம்மா இப்படி பேசுகிற எந்த ஆச்சரியமும் இல்லை, நீ தான் மீனா, உன்னை யார் எது பேசினாலும் சரி தான், உன்னை எப்படி நடத்தினாலும் சரி தான், அவங்களும் நீ நல்லா நடத்துன்னு நினைப்பேன், ஆனால் அது அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ரோகிணி இந்த வீட்டில் இருந்து இல்லாமல் போகும்போது ரோகிணி வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு நீ என்னெல்லாம் செஞ்சியோ நன்மையாக, ஆனால் வந்த பிறகு நான் இப்படியாவது காரணமே நீங்கள் தானே மீனா அப்படின்னு சொன்ன ஆள். எங்கள் அம்மாவும் அப்படி தான், 2 ஒரே மாதிரி தான், மனோஜ் இவங்க 3 ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, டேய் மனோஜையும் ரோகிணியும் ஒன்றா சொல்லாத, நான் வேறு என் பையன் வேறு, இந்த ரோகிணி கூட சேர்க்காத அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை, விஜயா ஒரு பிரச்சனையை முடிஞ்சால் அதோடு விட்டுறணும், அதையே பேசிக்கிட்டு இருந்தால் மேலும் மேலும் பிரச்சனை தான் வரும், சதண்டாமல் இரு, 2-3 நாளைக்கு நீ நடன பள்ளிக்கு போகிறேன், அங்கே போகிறேன்னு போகாத அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் இருக்காங்க. மீனா சாப்பாடு சோறு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு கொடுக்காங்க. அப்போ முத்து மீனாட்ட சொல்லுவாங்க, மீனா சொல்லுவது தப்பாக நினச்சிக்காத, நீ எல்லாருக்கும் நல்லது செய்த, ஆனால் அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது, உன்னை மேலும் 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 குறை சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது மீனா சிரிக்கிறாங்க. ஏன் மீனா அவங்க இப்படி சொல்கிறாங்க சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அவளை வேறும் என்னை எது சொன்னாலும் உங்கள் மனசில் நான் நல்லா இருக்கேன், நான் கஷ்டப்படுறேன், என் பொண்டாட்டி மனசு எல்லோரும் கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு பாசம் வரதில்லை, அது வந்தால் போதாதுங்க அப்படிங்கும்போது, மீனா அது நிறையவே இருக்குது, சரி உனக்கு டெக்கரேஷன் ஒன்று ஆர்டர் இருக்குது, ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையா ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி ஆஸ்பத்திரியில் தூங்க வைக்காமல் இருந்திருப்பியா, செஞ்சிருவியா அப்படிங்கிறாங்க. ஏங்க இதெல்லாங்க எனக்கு தொழில், அந்த சிந்தாமணி அம்மா எனக்கு இந்த தொழிலே நான் பண்ண முடியாத அளவுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணுதாங்க, அப்படி இருக்கும்போது அவங்க முன்னாடி நான் வீம்பில் தொழிலில் ஜெயிச்சாத்தனாங்க நல்ல மரியாதை, ஒரு ஆள் எனக்கு ஃபைனான்ஸ் தராங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவர் யாருன்னு கேட்டால் நீங்களே அசந்துருவீங்க அப்படிங்கிறாங்க. யார் அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி வீட்டுக்காக தான் எனக்கு தராராம் பணம், அவர் தான் என்கிட்ட சொன்னார், சிந்தாமணி எனக்கு வேண்டப்பட்ட ஆள் தாம்மா, ஆனால் இப்போ எனக்கு பிடிக்காது, அதனால தான் விலகி இருக்கோம் அப்படின்னாரு. யாருன்னு கேட்கும்போது சொல்கிறாங்க எல்லாத்தையும் அப்படிங்கும்போது, சிந்தாமணி ஹஸ்பண்ட் நம்மளுக்கு தராருன்னு மிகப்பெரிய விஷயந்தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது விஜயா காதில் விழுந்துருது. விஜயா நேராக சிந்தாமணி கால் பண்ணி, என்ன சிந்தாமணி, அந்த மீனாவை தோற்க வைக்கணும்
அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கும்போது, எனக்கு ஆர்டர் தந்தால் தானே செய்ய முடியும், என் ஆர்டர் எல்லாமே அவளுக்கு தான் போகுது அப்படிங்கிறாங்க. அவளுக்கு பணம் எங்கேருந்து வருது பணம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேருமே ரொம்ப டவுட்டில் இருந்தோம்ல அப்படிங்கிற. ஆமாம், பணம் வேறு எங்கேருந்து வரல, உங்கள் வீட்டுக்காரர் தான் கொடுக்காரு. என் வீட்டுக்காரர் கொடுக்குறா அப்படிங்க. உங்கள் வீட்டுக்காரர் தான் ஃபைனான்ஸ் பண்ணுதாராம், வட்டியே வேண்டாமா அசலுக்கு கொடுக்காராம், அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லுதாராம் அப்படிங்கிறாங்க. நான் அவரை சும்மிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து வர பணத்தை முதல்ல நுப்பாட்டுங்க, மீனா கண்டிப்பாக வந்து என்ன செய்வா, தோற்று போவா, நான் பார்த்துக்கிட்டுதேன் அப்படிங்கிறாங்க. உடனே சிந்தாமணி ரொம்ப கடுப்பில் தன்னுடைய மகளுக்கு ஃபோன் பண்ணுதாங்க. எப்படி இருக்க அப்படிங்க. நல்லா இருக்கம்மா, நீ தான் வீட்டு பக்கம் வரமாட்டுக்க அப்படிங்கும்போது, உங்கள் அப்பா தான் என்கிட்ட பேசவே மாட்டேக்காரு, அங்கே வந்து என்ன செய்ய, நான் என்னமோ வந்து தேவையில்லாத வேலை பார்க்க மாதிரி உங்கள் அப்பா பண்ணுறாரு, நான் சேர்க்குற சொத்து பூரா உனக்கு தானே, இன்றைக்கி ஊரில் இருக்க சொத்து பூரா வாங்கி போட்டுருக்கேன்னா யாரை வச்சு, நீ நல்லா இருக்கணும் தானே, இது உங்கள் அப்பனும் புரிய மாட்டேக்கு, உங்கள் அப்பா நேர்மை நீ இதுன்னுட்டு கிடக்கான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டேம்மா, அப்பா பற்றி எதுவும் பேசாத அப்படிங்கும்போது, உங்கள் அப்புறம் பற்றி எதுவும் பேசலை, எனக்கு எதிராக ஒரு மீனான ஒரு பிள்ளை தொழில் பண்ணிட்டு கிடக்கான், அவட்ட 5 பைசா கிடையாது, அவங்க வீட்டிலே அவனுக்கு நல்ல சப்போர்ட் இல்லை, அவன் மாமியார் வந்து எல்லாருமே இருக்காங்க. இப்படி இருக்கும்போது உங்கள் அப்பா பணம் கொடுத்து எனக்கு எதிராக தொழில் பண்ணி ஜெயிச்சு வரணும்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு நிறைய உதவி பண்ணுதாரான் பணம் விஷயத்தில், வட்டியே இல்லாமல் பணம்லாம் கொடுக்காரான், உங்கள் அப்பாட்ட சொல்லி அதை நுப்பாட்டு அப்படிங்கும்போது, மம்மி அதெல்லாம் நான் சொல்ல முடியாது அப்பா தொழில் அப்படிங்கிறாங்க. எனக்காக சொல்லு, இல்லைன்னா மம்மிகிட்ட பேசாத அப்படிங்கும்போது, சரிம்மா நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியோட பொண்ணு அவங்க அப்பாட்ட பேசுகிறாங்க. அப்பா, அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அம்மா பண்ணது வேலை உங்களுக்கு பிடிக்காதுன்னு என்னை எங்கள் வேலையை கூட்டி வந்தீங்க, நானும் உங்களோட தான் இருக்கேன், எனக்கு 2 பேருமே பொது தான். இப்படி இருக்கையில் நீங்கள் வந்து அம்மா தொழிலுக்கு எதிராக பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது, நான் என்னம்மா பண்ணேன் உங்கள் அம்மாவுக்கு எதிராக அப்படிங்கும்போது, மீனான்னு ஒருத்தவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்களா, அதனால் அம்மா ரொம்ப சங்கடப்படுதாங்க, நீங்கள் ஃபைனான்ஸ் ரீதியாக உதவி பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது அப்பா சிரிக்காரு. அம்மாங்க பாரு, தொழில் வேறு பழக்கவழக்கம் வேறு, நீ என் மோக தான், நீ சொன்னால் என்னன்னாலும் நான் கேட்பேன், சிந்தாமணி நேர்மையாக தொழில் பண்ணுதா அப்படின்னா நான் அந்த பொம்பளையாளுக்கு நான் அந்த மீனா பிள்ளைக்கு கொடுக்கல. சிந்தாமணி நேர்மையாக நான் தொழில் பண்ணது ஆள் கிடையாது, இவ்வளோ காலமாக அவள் தொழில் வாங்கினது அவள் திறமையால் வாங்கினச்சின்னு நான் நினச்சேன் முன்னாடி. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பூரா பக்கமும் கமிஷன் கொடுத்து தான் உருட்டி புரட்டி வாங்கினதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது போக நேர்மை கிடையாது, அதில் தொழிலில் ஒரு சுத்தம் கிடையாது, ஏன்னா தராமல் பண்ணி நிறைய அமௌண்ட் வாங்குறது, கஷ்டப்பட்டவங்ககிட்டையும் நிறைய காசு வாங்குறது, இந்த மாதிரிலாம் அந்த மீனா பிள்ளை பண்ணது கிடையாது. கஷ்டப்பட்ட ஆளுக்கு ரொம்ப கம்மியான காசில் பண்ணுது, வசதியான ஆளுக்கு நார்மலான நேரத்தில் பண்ணுது, இப்படி மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி அந்த பிள்ளை பண்ணுது. அதுபோக நேர்மைன்னு ஒரு ஆள் இருக்கும்போது அந்த ஆளை நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிக்க தான் செய்யும். நான் அவன்கிட்ட எப்படி சொல்லி வளர்த்துருக்கேன், நேர்மையாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால தான் மீனாவுக்கு உதவி பண்ணுதேன், மீனாவுக்கு உதவி பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு உங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, நேராக அந்த பொண்ணு வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுது சின்னமணிக்கு, எம்மாங்க பாரு, அப்பாட்ட பேசிட்டேன், அப்பாட்ட பேசி அதில் பிரயோஜனம் இல்லைம்மா, அந்த பொண்ணு நேர்மையாக பண்ணுது, அதனால் பண்ண தான் செய்வேன், உங்கள் அம்மையால் ஆனதை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது, உங்கள் அப்பனுக்கு ரொம்ப தான் திமிரு, உங்கள் அப்பா சொத்து பூரா உன் பேரில் தானே வாங்கி வச்சுருக்காரு, பேசாமல் சொத்தை பூரா நீ வந்து தச்சமயத்துக்கு என் பேர் எழுதி வை அப்படிங்கும்போது, அம்மா சொல்லுது தப்பாக நினைக்காத, நீங்கள் எனக்கு வேணும் தான், ஆனால் எங்கள் அப்பா அதை விட வேணும், நீங்கள் ஃபோனை வைங்கம்மான்னு சொல்லி வச்சிடுறாங்க. இந்த சிந்தாமணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் புருஷன் வந்து எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டார் போலையே, மீனா வரும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் எதையாவது ஒன்று வந்து காணாத போகிற மாதிரி பண்ணணும், மீனா தான் பண்ணிட்டா வச்சுட்டான்னு ஒரு பிரச்சனை கிளம்பணும் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே சிந்தாமணி மாப்பிள்ளை வீட்டில் ஃபுல்லாக கேமரா வச்சுட்டாங்கங்கிறது சிந்தாமணிக்கு தெரியாது. அப்போ மீனா அதுக்கு மீனா ஒரு ஆர்டர் எடுத்து எப்படியும் ஃபைனான்ஸுங்க போக அந்த காலத்தை வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மீனாவுக்கு கொடுக்கப்பட்ட டெக்கரேஷன் வேலையை சூப்பராக பண்ணி காசு வாங்கிடுறாங்க, வாங்கி இந்த ஃபைனான்ஸ் கிட்ட கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்றாங்க. அப்போ இன்னொரு பெரிய ஆர்டரை சிந்தாமணியே மீனாவுக்கு கிடைக்க வைக்காங்க. அப்போ அதுக்கு கண்டிப்பாக பணம் வாங்கிறதுக்கு என் வீட்டுக்காரர் தானே போவாங்க அப்படின்னு நினைக்காங்க. அதே மாதிரி அட்வான்ஸ் வாங்கிட்டு மீனாவும் பணம் கேட்காங்க போகணுன்னு தயாராகிறாங்க. அப்போது அதுக்கு முன்னாடியே சிந்தாமணி ஒரு ஆளை அனுப்பி வீட்டில் உள்ள பீரோவை நொறுக்கி பணத்தை எடுக்க வச்சிடுறாங்க, பணக்கெடுத்து வச்சிடுறாங்க. இப்படி இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மீனா பணம் கேட்டு போகிறாங்க. அப்போ வீட்டில் எல்லாமே நொறுக்கி இருக்குது. இதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே ஷாக் ஆகிரு, என்ன இப்படி வீடு நொறுக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி கேமராவில் பார்த்துட்டு. அது சிந்தாமணியோட தம்பி தான் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. இதை பார்த்தோன்னா ரொம்ப கடுப்பில் இருக்கார். மீனா வந்தோன்னா, மீனா இப்போ பணம் இல்லைம்மா, உனக்கு நான் நாளைக்கு பணம் தரேம்மா, ஒரு ஆள்கிட்ட வாங்கி தரேன் அப்படிங்கும்போது, ஐயா உங்கள்கிட்டே சங்கடமா அப்படிங்கும், இல்லைம்மா உள் வீட்டுக்குள்ளே ஒரு உதவி வருது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனாவை அனுப்பிடுறாங்க. அப்போ சிந்தாமணி ஃபோன் பண்ணி, என்ன உங்கள் வீட்டில் பணம் காணாமல் போச்சா அப்படின்னு, ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. அதான் எல்லா பக்கமும் பரபரப்பாக பேசுகிறாங்களே அப்படிங்கும்போது, எப்பா நம்ம வீட்டில் பணம் போனது விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சான், அப்படின்னு யார் சொன்ன உனக்கு அப்படிங்கிறாங்க.
எங்கள் அம்மா தான் சொல்லிச்சு அப்படிங்க. உங்கள் அம்மா தான் ஆள் வச்சு இது பண்ணியிருக்கா, உங்கள் மாமன் தான் வீட்டுக்குள்ள வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருக்கான், ஒழுங்கு மரியாதையாக பணத்தை கொண்டு வைக்க சொல்லு அப்படிங்கும்போது, ஏம்மா மாமா தானே பணத்தை எடுத்துகிட்டு போச்சு அமைச்சான் அப்படிங்கும்போது, அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படிங்கும்போது, அப்பா வீடு பூரா கேமரா வச்சுருக்காருமா, அதில் பதிவாயிருக்கு அப்படின்னா இங்கே சிந்தாமணி அரண்டுறாங்க. ஆக்கா வீடு பூரா கேமரா வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு, இதை நம்ம மறந்துட்டோமே, இது தெரியாமல் போச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப முடிக்காங்க. உடனே வேறு வழியெல்லாம் பணத்தை கொண்டு கொடுத்துட்றாங்க. மீனா வர சொல்லி பணத்தை கொடுத்துட்றாங்க. மீனா அந்த பெரிய வேலையை சூப்பராக பண்ணிடுறாங்க. சிந்தாமணி இந்த வகையிலேயே என்ன செஞ்சுருக்கிறாங்க, மீனாக்கிட்ட தோற்று போயிடுறாங்க. இந்த விஷயத்தை விஜயாட்ட சொல்லுதாங்க. இந்த விடயத்தை கேட்டுட்டு விஜயா ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. என்னடா இது, இந்த மீனா வந்து ஜெயிச்சிட்டே இருக்கா, அவங்க நேரம் நல்லா கூடிக்கு போய்கிட்டே இருக்க, போகிற போக்க பார்த்தா இந்த வீட்டில் அவள் தான் பெரிய கோடீஸ்வரி ஆவாளா. கோடீஸ்வரி வீட்டில் வந்து இந்த சுருதி என்னென்னா, எங்கள் அம்மாட்ட பணம் வாங்க மாட்டேன், இந்த ரவி என் மாமனார் மாமியிட்ட பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லி இவங்க சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜும் கடனில் ரொம்ப தத்தளிச்சிட்டு கிடக்கான். அவன் கடையை எப்படி நடத்த போகிறான், ஏது நடத்த போகிறான்னு தெரியல. இந்த ரோகிணிகிட்ட ஒன்றுமே இல்லை. இந்த வீட்டில் அப்போ மீனா தான் பெரிய ஆளாக இருப்பாளா, மீனாவை கீழே தான் நான் அந்த பூக்காரி கீழே தான் இருக்கணுமா, யாருக்குனவே அந்த மீனா என்ன மதிக்க மாட்டுறாள அப்படின்னு நினைக்காங்க. ஆனால் மீனா தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. ரொம்ப மேலே அம்மா மேலேயும் குடும்பம் மேலேயும் பாசமாக இருக்காங்கிறத புரிதலே அவங்களுக்கு இல்லை. இப்படி அதுக்கு எப்படியாவது நம்மளாவது இந்த மீனா வேலையை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வச்சு சும்மியாவது ஐடியா கொடுக்குற மாதிரி பண்ணுதாங்க. தொழில் பண்ணுவீங்க, பொருள் அப்பப்போ எடுக்கீங்க, மொத்தமாக ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு குடோன் மாதிரி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் அப்பப்போ யார்ட்டையும் போய் பணம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல, பணம் இருக்கும்போது வாங்கி வச்சுக்கலாம்ல அப்படி அப்படின்னு சொல்லி பார்வதி விட்டு சொல்கிறாங்க. பார்வதி என்ன நினைக்க சொல்லுதாங்கன்னா, விஜயாவுக்கு இப்போமா நல்ல புத்தி வந்திருக்க அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. மீனாவும் ஒரு இடத்துல குடோன் மாதிரி எடுத்து டெக்கரேஷனுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த இடத்த சிந்தாமணிகிட்ட சொல்லுவாங்க. சிந்தாமணி, மீனாவுக்கு வந்து இனிமேல் டெக்கரேஷன் வேலை பயங்கரமாட்ட செய்யணும்னு சொல்லி ஒரு குடோன் எடுத்திருக்கான், அதில் பொருளெல்லாம் வாங்கி வச்சுருக்கான், அதுக்கெல்லாம் நான் தான் சொன்னேன் அப்படிங்கும்போது, என்ன மாஸ்டர் நீங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, இதில் தான் நம்ம தந்திரத்தை பயன்படுத்தணும். அவள் குடோனில் எல்லா பொருளும் வச்சுருக்கான், கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்ச ரூபாய்க்குள்ள பொருள் வச்சுருக்கான். 15 லட்ச ரூபா அங்கே உங்களுக்கு பெரிய பெரிய அமௌண்ட்டு. இப்போ யார் எந்த டெக்கரேஷன் வேலை கொடுத்தாலும் வெறும் பூவை மட்டும் வாங்கிட்டு மீதி எல்லா பொருளுமே அவள் வச்சுருக்கா. இப்போ அந்த பொருளை பூராமே நீங்கள் வந்து உடச்சி விட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அவகிட்ட யாரும் போக மாட்டாங்க, அவட்ட ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லி. அதுபோக அவளாலையும் அதில் மீண்டு வர முடியாது அப்படிங்கும்போது, சூப்பராக பண்ணீங்க மாஸ்டர், நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நைட்டே வந்து மீனாவுக்குள்ள பொருளை நொறுக்கிறதுக்குள்ள வேலையும் அதை கொடுத்ததுக்குள்ள வேலையும் பார்க்காங்க. நொறுக்கி கொளுத்தி போட்டுருந்தாங்க. விடிஞ்சோடனே மீனாவுக்கு இந்த தகவல் தெரிய வந்து மீனா ரொம்பவே அழுகுதாங்க. முத்து இதை பார்த்துட்டு இது யார் மீனா செஞ்சுருப்பா அப்படிங்கும்போது, எனக்கு தெரிலங்க அப்படிங்கும்போது, முத்து சொல்கிற சிந்தாமணி பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கும்போது, ஏங்க ஒரு தொழில் பண்ணுறவங்க இன்னொரு தொழில் பண்ணுறவங்கள போட்டியாக நினைப்பாங்க, அவங்க இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க நல்ல புத்தியில் நினைக்காங்க. ஆனால் விஜயாவும் சிந்தாமணி தான் செஞ்சாங்கன்னு சொல்லி மீனா நினைக்கவே மாட்டுறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, இன்னும் ஸ்டேஷன் போய் பெட்டிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு ஸ்டேஷன் போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. பெட்டிஷன் கொடுத்தோன்னா கேமரா அங்கங்கே பார்க்காங்க. கடைசியில் சிந்தாமணி ஆள் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஸ்டேஷன் ஒன்று நிப்பாட்டிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு வர சொல்லி மீனாவை கூப்பிடுதாங்க. கூப்பிடும்போது அவர் ஸ்டேஷன் எல்லாத்தையும் சொல்லித்தாரு. சிந்தாமணி அம்மாவும் இந்த பொண்ணோட மாமியார் இருந்துச்சு, அந்த எனக்கு எல்லாத்தையும் பண்ண சொன்னாங்க, பண்ணு அப்படிங்கும்போது மீனாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. அத்தை என்னத்தை நினச்சிட்ருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு பிடிக்காது தான், நான் கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னேறதுக்கு ஒவ்வொரு பொருளாக வாங்கி வச்சு டெக்கரேஷன் பண்ண நான் நினச்சேன், அந்த பொருள் இப்படி ஒன்றும் இல்லாமல் ஆக்குதுங்களே வைக்கிங்களேங்கும் போது எனக்கு அதுக்கு சம்மந்தமில்லை அப்படின்னு விஜயா பேசுகிறாங்க. அந்த சிந்தாமணியை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் என்னை மன்னிச்சிரு, இந்த வீட்டில் நீ முன்னேறி வருது எனக்கு பிடிக்கல, அதான் அப்படி பண்ணேன் அப்படிங்கும்போது முத்து வந்து அண்ணாமலை சொல்லுவாங்க, எப்பா இந்த வீட்டில் தான் நான் இருக்கணும், நீங்கள் இருக்க வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அதனால தான் இப்போ நானும் மீனாவும் அம்மா எவ்வளோ சொன்னாலும் இங்கே இருந்தோம், இன்னும் அந்த வீட்டில் நான் இருக்க விரும்பலப்பா. மருமக முன்னேறது பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் வந்து இப்படி தொழிலே வந்து கெடுக்கணும்னு கங்கணம் கட்டி பண்ணால் என்னப்பா செய்ய முடியும். வெளியிலேருந்து ஒரு ஆள் வருதுன்னா அந்த ஆள் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கலாம், ஆனால் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆள் பண்ணும்போது என்னப்பா பண்ண முடியும். எங்கள் மூலப்பொருளே வந்து நொறுக்கும் போது அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா நான் முத்து மீனா நாங்கள் தனி கொடுத்துன்னு இருக்க போகிறோம் அப்படிங்கும்போது சுருதி நவின்னு சொல்கிறாங்கப்பா, நானும் வந்துடுறேன்ப்பா, அம்மாவும் மனோஜ் வேணா இந்த வீட்டில் இருந்துட்டு போட்டோம், அம்மா தான் அவங்க வீடுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க, அவங்க வீட்டில் அவங்க இருந்துட்டு போங்கிறாங்க அப்படிங்கும்போது விஜயா ரொம்பவே அழுதுடுறாங்க. ஏங்க நான் தான் புரிதல் இல்லாமல் பண்ணிட்டேன், நான் பண்ண தப்பு தாங்க, இன்னுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கும்போது, நீ சாதாரணமாக சொல்லிட்ட, அவங்க இப்போ 15 லட்ச ரூபாய்க்கு எங்கே போவாங்க வைப்பாங்க அப்படிங்கும்போது விஜயாவுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. நான் வேணால் லோன் போட்டு தரேன்டா
அப்படின்னு சொல்லி முத்துட்ட சொல்கிறாங்க. இல்லைப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 15,00,000 அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டை எப்படி உருவாக்கி நம்ம பொருளை உருவாக்க முடியும்? இன்னும் 2 நாள் கழிச்சு டெக்கரேஷன் வேலை இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு அந்த சிந்தாமணி வீட்டுக்காரர். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டோமா, அந்த சிந்தாமணி உனக்கு எதிராக இப்படிலாம் பண்ணுதான்னு கேள்விப்பட்டேன். அந்த பொருளை டேமேஜ் பண்ணதுக்கு நானும் ஒரு வகையில் காரணம் தான். என்னைய பணம் தரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் நான் வீம்புக்கு தந்தேன். இப்போ என்னால் தான் உனக்கு அந்த பொருள்லாம் இதாகி போச்சு, அதுக்கு என்ன அமௌண்ட்டோ நான் தந்துடுறேன் அப்படிங்கும்போது, இல்லையா அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற. இல்லைம்மா நான் உனக்கு ஒரு தாப்பு மாதிரி தான் சொல்லுதேன், வந்து வாங்கிக்காமா அப்படிங்கும்போது, ஐயா ரொம்ப நன்றின்னு போய் வாங்குதாங்க. இந்த பணத்தை நான் வட்டியோடு தந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னை வந்து 3வது ஆளாக நினச்சேன்னா நீ வந்து இந்த பணத்தை வாங்கிட்டு வட்டி கொடு, என்னை வந்து தாப்பு மாதிரி நினச்சேன்னா இந்த பணத்தை நீ வச்சுக்க, இனிமேல் வாங்குற பணத்தை மட்டும் நீ தந்தால் போதும், வட்டி தர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஐயா உங்களை மாதிரி யாரும் உதவி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே இந்த இதை வச்சு பொருட்கள்லாம் வாங்கி குடோனில் வைக்காங்க. இந்த விஷயத்த விஜயா வந்து சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. அந்த மீனா பொருள் நொறுக்கணும், அதை எப்படி இல்லாமல் சமாளித்து வெளியே வந்தோம். இப்போ பார்த்தா மறுபடியும் பொருள் வாங்கிட்டான். இப்போ டெக்கரேஷன் பொருள் வாங்குறதுக்கும் இன்றைக்கி நாளைக்கு செய்கிற வேலைக்கும் எல்லாத்துக்குமே காசு கொடுத்தது உங்கள் வீட்டுக்காரர் தான் அப்படிங்கும்போது ரொம்ப கடுப்பாகி சிந்தாமணி அவர் வீட்டில் போய் நேரில் பேசுகிறாங்க. என்னையா நினச்சிட்ருக்காரு, எனக்கு தொழிலுக்கு வந்து இடைஞ்சு கொடுக்குறதுக்கே நீர் பணம் கொடுத்துட்ருக்கிறா வச்சுக்கிட்டுருக்கிறா அப்படிங்கும்போது, அந்த பிள்ளை நேர்மையாக தொழில் பண்ணுது, எனக்கு ஒரு பிள்ளை, இப்போ இன்னொரு பிள்ளை நான் நினச்சிக்கிட்டு உதவி பண்ணிகிட்ருக்கேன், அது உனக்கு பிடிக்கல, நீ எப்படி அந்த மீனா பிள்ளை பொருளை நொறுக்கலாம், அந்த பிள்ளை அப்படி பார்த்தாலும் உடனே உள்ளே வைக்கணும்னு நினச்சி உள்ளே வைக்கலை, பாவப்பட்டு விட்டுருக்கு, ஓவராக பண்ணாத, இன்னும் பண்ணனா என் வீட்டிலேருந்து பணம் எடுத்து போனது நீனும் தம்பி தான் காரணமும், உள்ளே வச்சு விடுவேன் அப்படிங்கிறாங்க. நீ வச்சுருக்கியா போயிடுவாங்க மாமா அப்படின்னு சொல்லி அவர் நேராக ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. நேராக இவங்களையும் தம்பி உள்ளே வச்சுருந்தாங்க. அப்போ சிந்தாமணி மாவா வந்து பேசி, அப்பாட்டேப்பா கொடுப்பா, அவங்க தான் வந்து தரம் மீறி போகிறாங்க, நம்ம அப்படி இருக்கக்கூடாதுப்பா அப்படிங்கும்போது, இல்லை உங்கள் அம்மா ரொம்ப ஓவராக பண்ணுறான், அந்த புள்ள தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு தன்னால் முடிஞ்ச முயற்சிகளை பண்ணிகிட்டு இருக்கா, அவளுக்கு நான் உதவி பண்ணிகிட்ருக்கேன்னா இன்னும் வந்து இப்படி பண்ணுவாளா, அந்த பொண்ணு பொருள்லாம் அப்படி நொறுக்கியிருக்கா அப்படிங்கும்போது, அம்மா பண்ண தப்பு தான்ப்பா எனக்கா விடுங்கப்பான்னு சொல்லி வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இங்கே சிந்தாமணிக்கு மேலும் கடுப்பாக இருக்குது. என் வீட்டுக்காரர் ரொம்ப சாந்தமாக இருப்பார், என்னை பிடிக்கலனாலும் ஒதுங்கி தான் இருப்பார், இந்த மீனாவுக்காக என்னை உள்ளே வைக்கிற அளவுக்கு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி மண்டபத்தில் எல்லாத்தையுமே பேசுகிறாங்க. எந்த மண்டபத்துக்குமே நீங்கள் காசு தர வேண்டாம், நான் 1 வருஷத்துக்கு ஃப்ரீயாக பண்ணி தரேன்னு சொல்லி எல்லா மண்டபத்துக்கும் பேசுகிறாங்க. அப்போ அந்த மண்டபத்தில் வந்து எல்லாருமே சொல்லுதாங்க, ஏம்மா நீங்கள் இலவசமாக பண்ணாலும் வேண்டாம், இப்போ நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு வேறு வகையில் அடுத்த வருஷம் பணம் எடுக்க பார்ப்பீங்க, உங்கள் பேரில் ஏகப்பட்ட கெட்ட பேர், இந்த சிட்டிக்குள்ளே டெக்கரேஷன் பண்ணலாம் அது மீனா தான், நீங்களே பேசாமல் வந்து மீனாட்ட கூட சப்டிகுலர் எடுக்கணும் எடுத்துக்கோங்க அப்படிங்கும்போது, நான் போய் அவர்கிட்ட சின்ன விளையாட்டு செய்யணுமா அப்படின்னு சொல்லி சிந்தாமணிக்கு ரொம்ப கடுப்பாகுது. அவங்க தம்பி சொல்லுதாங்க, ஏக்கா நீ முதல்ல வந்து இவ்வளோ லூஸாக விட்டுருக்கக்கூடாதுக்கா, ரொம்ப பிடிச்சி காமிச்சிருக்கணும், அந்த முத்து இருக்கிற தும்முறை தான் பண்ணுதாங்க, அவன் புருஷனுக்கு இருக்கிற ஒரே வழி வாய்ப்பு அந்த காரு வாட்ட சொல்லி கொடுக்குறதும் அந்த கார் வாடகையும் தான், அவன்கிட்ட 2 காருக்கா, 2 காரை நம்ம கொளுத்தி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் வரைய மாட்டாங்கக்கா அப்படிங்கும்போது, சரிடா பண்ணுங்கடா அப்படிங்கும்போது, டேய் அங்கே கேமராலாம் இருக்குது பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரிக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே இருந்து 2 காரை கொளுத்தி விட்ருந்தாங்க. காலையில் காரை கொளுத்தினோடனே முத்துக்கு ரொம்ப கடுப்பாயிருது. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் உங்களுக்கு தொழில் எதிரின்னா கண்டிப்பாக அந்த சிந்தாமணி தான், விஜயா உனக்கு எதுவும் பங்குண்டா அப்படிங்கும்போது, எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க இவங்க விஜயா, நீ இதில் பங்குண்டுன்னா அவ்வளோதான், எனக்கு நடக்கதே வேறு அப்படிங்கும்போது, இல்லைங்க எனக்கு இது தெரியவே தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்போ ஸ்டேஷனில் பெட்டிஷன் கொடுக்காங்க, அவங்க கண்டுபிடிச்சதாங்க சிந்தாமணி ஆளுதான்னு சொல்லிட்டு, முத்து மீனாவும் பெட்டிஷன் கொடுத்து உள்ளே அனுப்பிடுதாங்க, சிந்தாமணியும் அவங்க வேண்டியாலையும் உள்ளே அனுப்பிடுதாங்க. அப்போ முத்து அந்த வண்டிக்கு கரெக்டாக இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்காரு, அந்த பணம் வந்துடுது, பணம் வந்து வேறு காரும் வாங்கியிருந்தாங்க. இங்கே சிந்தாமணி வெளியே வந்தோன்னா, மாஸ்டர் உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிக்காங்க. இங்கே விஜயா ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகும்போது, ஏம்மா எங்களுக்கு எவ்வளவோ இடங்கள் கொடுக்காங்க, நாங்கள் அந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது கூட நீங்கள் சொல்லுதீங்க தான், ஆனால் என்னை விட உங்களுக்கு அவங்க முக்கியமாக போயிட்டேன்னாம்மா, நான் உங்களுக்கு நீங்கள் பெற்ற பையன் தானம்மா, என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லையா, நான் உங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேம்மா அப்படிங்கும்போது விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை, அந்த இடத்த கடந்து போயிடுறாங்க. மாஸ்டர் ஒரு வேளை அந்த முத்துக்கும் மீனாவும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி, மாஸ்டர் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கால் பண்ணி, உங்களுக்கு நான் வந்து 1,00,000 பட்டுப்புடவை எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது நேராக சிந்தாமணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. சிந்தாமணி இங்கே பாருங்கள், அந்த முத்து என்ன பேசினாலும் சரி தான், முத்துவையும் மீனாவும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, உங்களை தான் எனக்கு பிடிக்குன்னு சொல்லி சேலையை வாங்கிட்டு போயிடுறாங்க. உடனே பார்வதி வந்து விஜயாட்டா ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, இனிமேல் நீ என் வீட்டுக்கு வராத, உன்னால் எனக்கு பெரிய உரியாகிட்டு அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. வேற என்னையா, அந்த ரதியும் தீபனும் எங்கேயோ போயிட்டாங்களா,
அவங்க நடன பள்ளிக்கு வரேன்ட்டு போயிட்டாங்களாம். அவங்க 2 பேர் பெற்றவங்க வந்து வீட்டை வந்து நொறுக்கிட்டு போயிட்டாங்க. உன்னால் கிட்டத்தட்ட எனக்கு 2-3 லட்ச ரூபா நட்டம் அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி சொல்கிறது, அப்படி எப்படி நடக்கும் அப்படின்னு நடந்துட்ட. நான் எவ்வளவோ சொன்னேன், அந்த மீனா பிள்ளை எவ்வளவோ சொல்லிச்சு, அவங்க 2 பேரோட போக்கு சரியில்லை, பாருங்கன்ட்டு. நீ ஏன் என்கிட்ட வந்து நடனம் படிக்க வரவங்களே அப்படியா இப்படியான்னு நீ பேசின, இப்போ பாரு போயிட்டாங்க, இப்போ ஒன்றையும் சும்பிட மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுபோக என் வீட்டையே பூட்டி சீல் வச்சுருவாங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. நேராக ரதி வீட்டில் போய் சேதனில் பெடிஷன் கொடுக்காங்க. அங்கே பெடிஷன் கொடுத்து பார்வதி வீட்டை பூட்ட வச்சுருந்தாங்க. ஏன்னு கேட்டால் விஜயா வந்து நடனப்பள்ளி வைக்கிறதுக்கு அதுக்குள்ளே என்ன நடைமுறையும் ஃபாலோ பண்ணலை, எந்த வசதியும் இல்லை. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மூடிட்டுதாங்க. இங்கே ரொம்ப அழுதுகிட்டு பார்வதி வீட்டுக்கு வராங்க. பண்ண மாட்டேன் என்னென்னு கேட்கும்போது, இந்த மாதிரிண்ணே விஜயா பார்த்த பார்வையில் எல்லாம் போச்சு, முதல்ல இந்த ரதியும் அந்த திலீபனையும் இவங்க வந்து சரி பண்ணியிருக்கலாம் மீனா சொல்லும் போதே. ஆனால் வந்து அசால்ட்டாக விட்டுட்டா அந்த விஜயா. இப்போ வீடு எனக்கு போச்சு, நான் என்ன பண்ணனே தெரில அப்படிங்கும்போது, விஜயா ஒரு நாள் வீடு போயிடுச்சு, நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது, எனக்கு என்ன பண்ணனே தெரிலங்க அப்படிங்கும்போது சுற்றி சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சில நடைமுறை இருக்குது, அதை நான் ஃபாலோ பண்ணால் மறுபடியும் வீடு உங்களுக்கே வந்துடும், நான் எங்கள் அப்பாட்ட பேசுகிறேன் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, வேண்டாமா, உங்கள் அப்பா வந்து நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒன்று அவர் சந்தோஷப்படுற மாதிரி இருப்பார். ஏற்கனவே ரோகிணி வந்து பணக்காரி இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க பெருசாக பண்ணாங்க, அது சரியாக வராதுமா அப்படிங்கும்போது, அங்கிள் அதுவும் சரிதான், எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நான் பேசுகிறேன்னு சொல்லி சுருதி பேசிடலான்ற முறையும் ஃபாலோ பண்ணி மறுபடியும் அந்த வீட்டை பார்வதிக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுதாங்க. பார்வதி ரொம்ப நன்றி தெரிவிக்காங்க இந்த சுருதிக்கு. அதுக்கு மீனாவும் அதுக்கு பக்கத்துணையாக இருந்திருக்கிறாங்க, அங்கங்கே போகிறதுக்கு சுருதி கூடவே போகிறது வர்றது அந்த மாதிரி இருந்திருக்காங்க. 2 பேருக்கும் நன்றி தெரிவிக்காங்க. அப்போ விஜயாட்ட சொல்கிறாங்க, விஜயா இனிமேல் நடன பள்ளி என் ஸ்கூலுக்கு இதில் நடத்த வேண்டாம், எங்கே நடத்திக்க அப்படிங்கும்போது, இல்லை பார்வதி நம்ம நடத்த போகிறதில்ல, அவங்க பிரச்சனையால் பெருசாகிட்டு, அப்படி நடத்துகிறேன்னா என் வீட்டு மொட்டை மாடியில் நடத்திக்கிறேன் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, அதுவும் சரி தான், நடத்துங்க அப்படிங்கும்போது மனோஜ் நினைக்காரு. அப்போ அம்மா மாடியில் வந்து நடனப்பள்ளி நடத்தாருன்னா சீட்டு எல்லாம் போட்டுருவாங்க. முத்து மீனாவும் மாடியில் ரூம் கட்டவே முடியாது, எப்போவுமே இவங்க ஹாலில் இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி விஜயாட்ட சொல்லி சிரிக்காங்க. விஜயாவும் சொல்கிறாங்க, அதை தானடா நான் பிளான் பண்ணி நம்ம வீட்டு மாடியில் வச்சுக்கலான்னு பார்த்தேன், வாடகையும் கிடையாது, அதுவும் முத்து மீனாவும் மாடியில் ரூமே கட்ட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அண்ணாமலை மனசுக்குள்ள நினைக்காரு, விஜயா வந்து மாடியில் நடனப்பள்ளி சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கா, கீழ் வீட்டை நம்ம ஒத்தி கொடுத்துருந்தோம், அந்த வீடு வந்து ஒத்தி முடிய போகுது, பேசாமல் நைட்டு தூங்குறதுக்கு முத்து மீனா அந்த வீட்டில் இருக்கட்டும், நம்ம கூட அங்கே தூங்கிக்கலாம், ஃப்ரீ ஆகிட்டு போயிடும், மேலைங்களே எல்லோரும் ஒரே வீட்டில் இந்த மாதிரி ஆகி போகும் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே விஜயா நினைக்கிறதுன்றது இங்கே மாடியில் ரூம் கட்டக்கூடாதுன்னு இப்படியா இருக்குது. அப்புறம் 2 நாள் கழிச்சு அந்த ஒத்தி பணத்தையும் அந்த சாவியும் கொடுக்குறது, ஒத்தி பணத்தை வாங்கிட்டு சாவி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அண்ணாமலை பேங்கில் எடுத்து தயார் நிலையில் வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே வராங்க, வந்தோடனே வாங்க அப்படிங்கிறாங்க. ஒத்தி இன்னையோட முடியுது, அதான் அவங்க வீட்டு சாவியை கொடுத்துட்டு நான் கொடுத்த பணத்தை வாங்கலாம்னு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது, அண்ணாமலை எட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எங்கே பணத்தெல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற, ஆமாம் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன், முத்துக்கு நான் பணம் கொடுத்தா வாங்க மாட்டேறான் மாடியில் ரூம் கட்டதுக்கு, நீனும் மேலே நடனப்பள்ளி வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுத, ஆனால் அவங்க எப்போவுமே காலைல தான் தூங்கணும் அப்படிங்கிற நடைமுறையில் இருக்காங்க, அது சரி கிடையாது, நான் பெற்ற தவப்போனால் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, என் பிள்ளை தூங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும்போது அந்த ஒரு வீடை கொடுத்து சம்பாதிக்கிற அளவுக்கு நாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்து சாவி வாங்கிட்டு அனுப்பிடுறாங்க. உடனே முத்து மீனாவும் கூப்பிட்டு, இனிமேல் நீங்கள் கீழ் வீட்டில் தான் தூங்கணும் அப்படிங்கும்போது, இல்லைப்பா இருக்கட்டும் இங்கேயே தூங்கிக்கிறோம், அதை நீங்கள் ஒத்திக்க விடுங்க அப்படிங்கும்போது, இல்லைடா அது எதுக்கு, விஜயாலாம் அந்த வீட்டுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, என் பேர்லேயும் பாதி அவள் பேர்லேயும் பாதி இருக்குது, இது அவள் வீடுனா அது என் வீடு தான், அதில் இருக்க முழு உரிமை 2 பேருக்குமே இருக்குது, அதனால் நீங்கள் அங்கே 2 பேருமே நைட்டு அங்கே தூங்குங்க, அழிதான் 2 பெட்ரூம் இருக்குல்ல அப்படிங்கும்போது சுருதி ரவின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் 2 பேரும் அங்கே அந்த ரூம் நான் இங்கே சாப்பிட்டு நைட்டு அங்கே தூங்கிக்கிறோம் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏங்க அது எதுக்குங்க பண்ணணும், இங்கே சுருதி ரூமும் ரவி ரூமு சும்மா தானே இருக்கும் அப்படிங்கும்போது, விஜயா நம்ம பிள்ளைய வந்து தூங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம எதுக்கு இன்னொரு ஆளுக்கு ஒத்தி கொடுக்கணும், தேவையில்லை, நம்மளே பயன்படுத்திடுவோம் அப்படிங்கும்போது, இல்லைங்க அதெல்லாம் செய்யக்கூடாது, ஒத்திக்கு தான் கொடுக்கணும், ஒத்திக்கு கொடுத்தா நமக்கு பணம் கிடைக்கும்ல அப்படிங்கும்போது, விஜயா பணமாவது என்னமாவது முத்து நைட்டு அங்கே தூங்குதீங்க அப்படின்னு சொல்லி சாவியை முத்துட்டு கொடுத்துட்றாங்க. விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாயிருது. அப்போ நைட்டு தூங்கியில் அண்ணாமல்கிட்ட கேட்காங்க, ஏங்க நான் நடனப்பள்ளி பேசாமல் அந்த வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது, விஜயா அப்போ ஒன்று செய்வோம், நடனப்பள்ளி அந்த வீட்டில் வச்சுக்க, நைட்டு அவங்க திட்டு போகிறாங்க, இல்லைங்க நடனப்பள்ளிக்கு மட்டும்தான் அது இருக்கணும், பார்த்தீங்களா பார்வதி வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனை ஆச்சுன்னு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, ஒன்று நம்ம பெட்ரூமை அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து ஹாலில் தூங்கணும், அவங்க இங்கே இருந்து போட்டு நடனப்பள்ளி நடத்திக்க,
இல்லை நீ வெளியே தூங்க மாட்டேன்னா அவங்க அங்கே தூங்கணும். இதுதான். நீ நடனப்பள்ளி மொட்டை மாடலையும் வைக்கணுங்க, அவங்களுக்கு அங்கே வீடு கொடுத்தோன்னா அங்கே கொண்டு வைக்கணுங்க, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கும்போது, இல்லைங்க அந்த வீடு வந்து மூத்தவனுக்கு தாங்க கொடுக்கணும், மனோஜ் தானங்க மூத்தவன் அப்படிங்கும்போது, சரி ரைட்டு அப்போ ஒன்று செய்வோம், ரோகிணியும் மனோஜும் அங்கே இருக்கட்டும், இந்த ரோகிணி மனோஜ் இருக்கிற ரூமில் முத்து மீனா இருக்கட்டும் அப்படிங்க. இல்லைங்க அதுவும் சரி வராது. என்ன வச்சு நினச்சிட்டு இருக்க, அதுவும் சரி வராது இதுவும் சரி வராது என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த முத்து மீனா ஹாலிலே இருக்கணுமா, இந்த வீட்டு வேலைக்கு வந்திருக்காங்க, அந்த பிள்ளை சோறு போங்க, இவன் வீட்டு வேலையை பூரா முத்து பார்க்க அப்படிங்க. ஏங்க அந்த வீட்டில் இவங்களுக்கு கொடுத்தா மறுவாதி இருக்காதுங்க. மனோஜ்னா ஒரு பிஸ்னஸ் மேன், தொழில் பண்ணுறான் அப்படிங்கும்போது, என்னத்தை தொழில் பண்ணுறான், என்னத்தை அவன் கை உழைப்பிலே பண்ணிட்டான், என் பணத்தை ஏமாற்றி எடுத்துகிட்டு போய் அதை வச்சு பண்ணியிருக்கான். கேட்டால் மாமனார் பணம் அப்படி இப்படின்னு சொன்னான். இப்போ அங்கே வசதி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பம்மிட்டு கிடக்கான், அவன் சொல்ல கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். இது நடக்கு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, எங்க நல்லா இருப்பீங்க, அந்த வீடை மனோஜ் கொடுங்க, முத்துக்கு மட்டும் கொடுத்துடாதீங்க அப்படிங்கிறாங்க. ஓ இதில் வந்து உங்க அதை தான் நடக்குன்னு நினைக்க. நான் சொல்கிறது தான், முத்துக்கு இங்கே ரூம் கொடுத்தா அதை யாரும் வச்சுட்டு போகிறாங்க, அதை நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் முத்துக்கு ரூம் இல்லாமல் ஹாலில் தூங்கணும்னு அவசியம் இல்லை. அதுபோக முத்துட்டு நான் பணமே கொடுத்து மாடி ரூம் கட்டினா கூட அவங்க கட்ட மாட்டாங்க, நாங்கள் உழைச்சி தான் கட்டணுங்க. அதுபோக வீட்டுக்கு அதை பூரா இழுத்து செய்யும் போது அவங்களுக்கு நிறைய பணம் செலவாகுது. இந்த மீனா நினச்சான்னா ஒரே மாதத்தில் மாடியில் ரூம் கட்டிடுவான். ஆனாலும் அவள் சம்பாதிக்கிற பணத்தை இந்த வீட்டுக்காக இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுபோக ரவி ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு இவங்க வந்து ஒரு பேங்க்கில் லோன் கேட்குறதுக்கு இவங்க குறிப்பிட்ட டெபாசிட் அமௌண்ட் இவங்க வந்து நினைச்சிட்ருக்காங்க பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்கும்போது என்னது ரவி ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு இவங்க பணம் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவும் ரவிக்கு ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், நானும் பணம் தரேன்னு அவங்க கேட்கல. கூட பிறந்த அண்ணனா நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் சேர்ந்துக்கிட்டு அவங்க உழைக்கிற காசை ரவிக்காக டெபாசிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது குறிப்பிட்ட அமௌண்ட் வந்தோடனே மேனேஜர்கிட்ட பேசி இவங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக கடன் வாங்கி கொடுத்து தொழில் பண்ண நினைக்காங்க. அப்படிங்கும்போது விஜயாவுக்கு சரியான கிட்ட போயிடுது. நம்ம இந்த விஷயத்தை நம்ம நோட் பண்ணால் முட்டோமே அப்படின்னு சொல்லி காலையிலே அங்கே சுருதி விட்டு கால் பண்ணுறாங்க. சம்மந்தி நீங்கள் இருக்கும்போது இவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருக்கும்போது முத்து மீனா இதுக்கு வந்து ரவிக்கு சுருதிக்கும் ஹெல்ப் பண்ணணும், உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசுங்க அப்படின்னா சுருதிக்கு கால் பண்ணி, ஏம்மா உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை நீ வாமா அப்படிங்கிறாங்க. இங்கே சுருதி ரவியை கூப்பிட்டு ரொம்ப பரபரப்பாக போகிறாங்க. அப்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, அந்த வாசனை அவனுக்கு 1000 கோவம் இருந்தாலும் நம்மளும் அது என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு குடும்பத்தோடு எல்லோரும் போகிறாங்க. இவங்க போகிறாங்க, கரெக்டாக உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அவர் கரெக்டாக இருக்கார். என்னப்பா உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, இப்போ நல்லா உட்காந்துருக்கீங்க அப்படிங்கும். இல்லை நான் தான் உங்கள் அம்மையை சொல்லி வர சொன்னேன், அந்த முத்து மீனாலாம் பணம் வந்து நீங்கள் தொழில் பண்ண வேண்டாம். முத்து சாதாரண ஒரு டிரைவர், அந்த மீனா பூக்கட்டி பிழைக்க அவங்கெல்லாம் வந்து பணம் வந்து நீங்கள் தொழில் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து எனக்கு மறுவாதியே இருக்காது. அதனால் வந்து நீங்கள் அவங்க பணம் வாங்கக்கூடாது அப்படிங்கும்போது, பார்த்தியா சுதி நான் சொன்னேன் நீ நம்பலை, அவங்க அப்பா வந்து முத்து மீனா 2 பேரும் உங்களுக்கு பணம் தரக்கூடாது, நம்ம தொழில் பண்ணக்கூடாது நினச்சி தேவையில்லாமல் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான், உங்கள் பணத்தை வாங்கி தொழில் பண்ண மாட்டோம் அப்படிங்கும்போது ரவிட்டு கேட்குறாங்க. அப்போது இது உங்கள் பணம்லாம் வரும்போனே முத்து மீனாக தானே தராங்க அப்படிங்கும்போது, அவன் எங்கள் அண்ணன், அது எங்கள் அண்ணி, அது எங்கள் வீட்டில் உள்ள பணம், நாங்கள் பண்ணிப்போம், நாளைக்கு நான் அவனுக்கு ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணிப்பேன், இல்லை திருப்பி கொடுத்துப்பேன். இல்லை முத்து என்கிட்ட எவ்வளவோ செஞ்சுருக்காங்க எனக்கு படிக்கும்போது, அதே மாதிரி அவன் செஞ்சால் கூட கேட்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்கிறா அப்படின்ட்டு அண்ணாமலை குடும்பத்தில் எல்லோரும் வராங்க. ஐயோ வாசுதேவன் நீங்கள் மறைய மாட்டேரா, என் குடும்பத்தில் ஏதாவது ஒரு ரணகலம் பண்ணதுக்கே வேலையை பார்த்துட்டு இருப்பீங்களா, என் பையன் மாதிரி எல்லாம் கரெக்டாக இருக்காங்க, யாரும் அண்ணன் தம்பி மாதிரி அணைஞ்ச முடியாது, பிரிக்க முடியாது, என் மக்கள் மாதிரி கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படிங்கும்போது, அண்ணாமலை என் பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் முடிச்சிங்க, இன்றைக்கி வரைக்கும் ஏமாற்றிட்டு இருக்கீங்க, என்றைக்கு நீங்கள் உங்கள் சாயம் வளர்க்குன்னு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து பொய்யா இருந்தால் தானே எங்கள் சாயம் வளர்க்கும், நீங்கள் பொய்யா பேசுறதுனால தான் எங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் செய்கிற தப்பு தெரிய வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இங்கே வந்து நான் விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. இந்த வாசுதேவன் வந்து எல்லா வகையிலும் நம்மளை வந்து அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு, ஏங்க இந்த வாசுதேவன் ஏங்க இப்படி பண்ணுறாரு அப்படிங்கும்போது, விஜயா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் அங்கே ஃபோன் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லுதே, கடைசியில் பார்த்தா என்னெல்லாமோ நடக்கு அப்படிங்கும்போது, ஏங்க இல்லை அந்த வீட்டுக்கு போகும்போது நம்மளை ஒரு மாதிரி பேசுகிறாங்க, நம்ம அந்த வீட்டுக்கே போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. விஜயா அங்கே பாரு, அது நம்ம சம்மந்தி வீடு, நல்லது கெட்டது போகணும், தேவையில்லாமல் நீங்கள் நடக்கிறது அங்கே ஃபோன் பண்ணி சொல்கிறது வைக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. உனக்கு ₹1 கொடுத்து உன் மகனுக்கு உதவி பண்ண முடியல, அவன் அண்ணன் அவன் மைனியும் உதவி பண்ணணும்னு நினைக்காங்க, அவங்க கதையை அவங்க பார்க்காங்க, சரியா, உன்னால் வந்து நினைச்சக்கூடாது, விவகாரம் இல்லைனாலும் ஓத்துல இருக்கக்கூடாது, பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இன்னும் நான் வந்து எந்த வகையிலையும் நான் முத்துக்கு மீனாவுக்கு இடைஞ்ச பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இடைஞ்ச பண்ணாமல் தான் நல்லது அப்படிங்கிறாங்க. மறுநாள் ஆகுது, விஜயா ஒரு இடத்துல நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல கையை பிடிச்சி அந்த சீதாவும் அருணும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இந்த சீதா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா,
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் நினைக்காங்க நம்ம போய் பேசும்போது கண்டிப்பாக கோவப்பட்டு ஏதாவது பண்ணுவோம். டபார்னு சீதா வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி பண்ணிட்டான்னா ஏற்கனவே எனக்கும் அந்த மீனாவுக்கும் பிடிக்காது, ஏதாவது பண்ண மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோவாக எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.